தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. தமிழகத்துல உள்ள அனைத்து கட்சிகளுமே தொடர் பிரச்சாரம் பண்ணிட்டும் இருக்காங்க. சமீபத்துல கூட திமுக மேடைகளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை எதிர்த்து பேசியிருப்பது பலராலுமே எதிர்க்கப்பட்டது. இதனடுத்து தேமுதிகவிற்கு ஒரு மிகப்பெரிய பலம் தேவை அப்படின்றத கருதி சமீபத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அது மட்டுமல்லாமல் ஒரு சில ஆண்டுகளாகவே ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்குமே போட்டி இருப்பது போல ரசிகர்களுமே அவ்வப்போது சண்டை போட்டு கொண்டும் இருக்காங்க. சோ இதனை பயன்படுத்தி திமுகவிற்கு வாக்கு சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கே ஸ்டாலின் அவர்களுமே திட்டம் தீட்டி உள்ளதாக தெரியுது. சோ அதற்கேற்றாற் போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே தேமுதிகவிற்காக பிரச்சாரம் பண்ண ஒப்புக்கொண்டுள்ளார் அப்படின்ற தகவல் சோசியல் மீடியாக்கள் வழியாகி படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் பல வருடங்களாகவே எந்த கட்சிக்கும் அவருடைய ஆதரவை தெரிவிக்கிறது கிடையாது. அனைத்து கட்சிகளுடைய விழாக்களிலுமே கலந்து கொள்வார். ஆனால் குறிப்பிட்டு இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பேன், இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு இதுவரைக்குமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் பெரிதாக சொல்லிக் கொண்டது கிடையாது. அப்படின்றதுனால அவர் தேமுதிகவிற்காக தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார் அப்படின்ற தகவல் அவருடைய ரசிகர்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.